ஐயோ, யோ, எச்ச தண்ணி ஊத்துறது தெரியல? பாத்து வரக்கூடாது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இனிமே பாத்து வரேன். உங்க பாட்டை விட்டு ரோடு மாதிரி இப்படி சர்றுபுருன்னு வரையே, இனிமேலாவது பாத்து வா. சரிம்மா. காமாட்சி, என்னம்மா இது சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா. ஏய், என்னது? எச்ச தண்ணி ஊத்துவாங்கன்னு தெரியாம திடீர்னு வந்துட்டேன்னு. யார் ஊத்துனது? அண்ணே வந்து வந்து சரி சரி போ போ. டேய், என்னடா அது கேரியர்ல? நம்ம தங்கப்பால்காரரு அவலரசி இடிச்சு சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாரு. இந்தாங்கண்ணே. எனக்கு எதுக்குடா, நீயே வச்சுக்க போ. இல்லண்ணே, இது எப்படி இடிச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, வீட்டுல கொடுத்து இடிச்சு கொடுக்க சொல்றேன். போ. ஏய் காமாட்சி, இங்க வா. ஏமா, தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தண்ணி ஊத்துறது? நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன். ஆனா அவர் தான் திடீர்னு வந்துட்டாரு. சரி சரி, இந்த நெல்லை இடிச்சு அவலரிசி பண்ணி கொடுமா. ஏ காமாட்சி, சாப்பிட்ட எண்ணெயில அப்படி அப்படியே கிடக்கு, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது என்னடி கையில? இல்லமா, மாமா அவலரிசி இடிச்சு தர சொல்லிச்சு. ஆஹா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவனுக்கு வேளா வேலைக்கு ஆக்கி கொடுறது போறாதா, இது வேற செஞ்சு கொடுக்கணுமா? அக்கா, என்ன ஆயி போச்சுன்னு இப்படி கத்துற? உங்களால இடிச்சு கொடுக்கணும் சொல்லுங்க. ஆமாண்டா, சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும். கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்துறது, எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது, இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவலரிசி வேற கேக்குதோ? எனக்கு இல்லக்கா, வேற யாருக்கு? அந்த பையன் ராமகிருஷ்ணன் இல்ல, அவனுக்கு. ஆமா, உனக்கு செய்யறதே வெட்டி வேலை. இதுல போற வரவனுக்கு எல்லாம் வேற செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுமா? அக்கா, அவனை பத்தி அப்படி பேசாத. பாவம், அந்த பையன் ஒரு அனாதை. ஆமா, அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு பெத்த தாய், தகப்பன், அண்ணன், தம்பி யாருமே இல்லக்கா. எதுக்குமே கலங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு. பாவக்கா, நம்மளை விட்டு அவனுக்கு வேற யார் இருக்காங்க? அண்ணே அண்ணே, என்ன காப்பாத்துன, என்ன காப்பாத்துன. டேய் எந்திரா. நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். காப்பாத்துற ஏந்திரி. என்னடா விஷயம்? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கண்ணே. ஏண்டா? வீட்டுல 2 மூட்டை நெல் எடுத்து வித்தேன், இதுக்கு போய் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கண்ணே. ஏண்டா, நெல்லை திருடி வைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதானே. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு, இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தி விட்டுருங்கண்ணே. சரி, பஞ்சாயத்து எப்ப கூட்டுறாங்க? இந்நேரம் கூட்டி இருப்பாங்க. ஏண்டா, நெல்லை எடுத்து வித்து முட்டியாமே, வாஸ்தவம் தானா? ஆமாங்க. என்னடா முணுமுணுக்குற, சத்தமா சொல்ல. ஆமாங்க. அவ குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப பஞ்சாயத்துக்கு பணம், நெல்லுக்கு தண்டம், அபராத தொகையை கட்டி போட்டு வீடு போயிடுச்சாரு. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் தான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் என்ன தண்ட வேண்டி கிடக்கு தண்டம்? இந்தாகப்பா, இந்த பஞ்சாயத்துல பேசணும்னா எங்க ஐயா தான் பேசணும். ஆளாளுக்கு நாட்டகம் பண்ணீங்க, அது நல்லா இருக்காதா? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றவன் ஊரை மிரட்டி பழைக்கிறது போறாது போல இருக்கு. அதனாலதான் பஞ்சாயத்தையே மிரட்ட வந்துட்டான். என்னம்மா மகாராணி, ஊரை மிரட்டி நான் பிழைக்கிறேனா? அது நீ சொல்றியா? வேலு தம்பி, அவகிட்ட என்ன பேசுற? நான் தான் எங்க மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், என்கிட்ட பேசு. நெல்லை எடுத்து வித்தது தப்புன்னு சொன்னான். நெல்லை எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து? அவங்க அண்ணன் தானப்பா பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா? பங்கு பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணகார கொடுப்பானா என்ன? தப்பா வேசாமே, பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்காரு, நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கா? என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவர்? இவர் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை இவர் கேக்குறாரா? என் குடும்பத்துல அக்கிரம அநியாயம் நடக்குதா? என்னப்பா இது? ஏயா, ரூபாய்க்கு 25 காசு வட்டி வாங்குறது அநியாயம் இல்லையா? ஐயோ, பெரிய அநியாயமா இருக்குதே. வாங்குறவன் குடியெல்லாம் முழுகி போயிடும். அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஏழைங்களை ஏமாத்துறது நியாயமாயா? பாவம், மாவோ பாவம். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்தை தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிற? நம்பவே முடியலையே. இவ்வளவு அக்கிரம் பண்றது யாரு சொல்லு? பஞ்சாயத்துல வச்சு நல்ல கிளைகளின்னு கிழிச்சு போடுறேன். அது யாரா? தோ உன் பொண்டாட்டி தான். என்னங்க அம்மாவே சொல்லிவிட்டா? இந்த வழக்குல அண்ணன் 2 பேரும் ஒத்தியா கொடுத்து சொல்லி திருப்பி சொல்றேன். இதோட பஞ்சாயத்து காய் இது. வாங்கடா, வாங்கப்பா, போங்க, அவங்க வேலையை பாருங்கப்பா, போங்கப்பா.
அவருக்கு இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வரேன். இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு? விவரமா சொல்ல. இல்ல நானே தள்ளிடுறேன் பாரு. ஏக்கா, நம்ம மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா, தப்புதான். எங்க வீட்ல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலயும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியது தானே. என்னக்கா எல்லாத்தையும் நீ எப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அந்த தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்ன இது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கல்யாணம் பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்தது. ஓ வீட்டுல விழுந்தது. அவரு வீட்டுல தான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு. நீ கூப்பிட்டா வந்தாரு. நான் கூப்பிட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்த பாக்குற. எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அடி பாவி, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? நீ வேணா வா, நான் அப்படியே சொல்றேன். அடிக்கருத. நானா? என்னம்மா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ பேசாதையா. கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ண வாயிலையும் வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? ஏய், ஏடி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய. ஐயோ, இப்படிலாம் அவனு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெஸ்ட் குடிச்சிட்டு செத்து போயிருப்பேனே. உண்மையா மனசார ஆசை வந்து எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா? என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலாமா? நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சின்ன பொண்ணு, இங்க வாடி. யோ, இத பாத்துக்கையா? ஏண்டி இந்த ஆள் இப்படி அழுமூச்சியா இருக்காரு? போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா, சரியான உண்மைதான் மூஞ்சி. அது சரி, உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படிதான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கும் இருப்பாருக்கோ. ஏய், அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. யோ, அப்ப நாங்க வரோம். சொல்லிட்டு வாடி. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா, நீ தப்பிச்சடா. ஏமா வெள்ளத்தாயி, காமாட்சிக்கு எப்பமா கல்யாணம்? கால நேரம் வரும்போது தானா நடந்துட்டு போகுது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையாக்கா? அதுக்கெல்லாம் வசதி வேண்டாமா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. விக்கிற விலைவாசியில இவ எப்படி கல்யாணத்தை நடத்த போறா? பாட்டி, நீ சொல்றது 100% உண்மை. ஆனா வெள்ளத்தாய் கஷ்டப்படும் போது அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா? நீதான் புண்ணியவதியாச்சே, பருத்தியார் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அத விடு பாட்டி, அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். போன வருஷம் எங்க அக்கா மாவன் முருகேசன்ல அவன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அவன் காமாட்சி சாடமாடியா பாத்துட்டு அவளதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. எங்க அக்கா கூட எனக்கு கருத்தாச்சி போட்டிருக்கா. வெள்ளத்தாயி, நீ சரின்னு சொல்லு, முடிச்சு விடுவோம். இல்லக்கா, காமாட்சியை என் தம்பி வேலுவுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். தம்பியா? தம்பி உருப்பிடாம ஊரை சுத்தி ஊரு ஒம்பு வளர்க்கிற பயலுக்கு பொண்ணை கொடுக்க போறாளாம். அவனுக்கு வாக்கப்பட்டா அடி உததான் மிஞ்சும். அவன் ரொம்ப நல்லவன். வீண் ரொம்புக்கெல்லாம் போக மாட்டான். முரடனா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இதோ பாரு வெள்ளத்தாயி, இடம் பெரிய இடம், சொத்து பத்து நிறைய தேரும். அது மட்டும் இல்ல, பையன் ஒரே பையன் கவர்மெண்ட் பஸ்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய வேற சம்பளம் வாங்குறான். உனக்கு எந்த செலவும் இல்ல. அவங்க நகையெல்லாம் நிறைய போடுவாங்க. அது மட்டும் இல்ல, காமாட்சியும் ராணி மாதிரி காலம் பூரா ஜாம் ஜாம்னு இருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருமா. கூட பிறந்த பாசத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாரு. சொல்லடி. இத பாரு, தானா வர சீதேவிய காலால எட்டி உதைக்காத. ஊன்னு சொல்லுமா. சொல்லிடி. அட சொல்லுமா. அட சொல்லு. அட சொல்லு. அட சொல்லுடி.
ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருக்குப்பா. ஐயோ, தண்ணிக்குள்ள என்னையா விழுந்து விழுந்து தேடிக்கிட்டு இருக்க? நான் என்ன தேடினா உனக்கு என்னடி? இங்க வம்பு வளர்க்கிற வேலை வச்சுக்கிட்ட கொன்னுடுவேன். புரியாது. நானா வம்புக்கு வரேன்? நீதானே என்கிட்ட வம்புக்கு வர? இப்போ மரியாதையா போயிடு, இல்ல மேல வந்தனா வாயா பாக்கலாம். ஒரு அடி நகர மாட்டேன். என்ன பண்ணிவிடுவ? வேணும்னா அன்னைக்கு வீசின மாதிரி இந்த கூடைய வீசி பாரு. வாயாண்ணா. ஐயோ அம்மா தாயே, அது விடுமா, அந்த வேட்டி எடுத்து கொடுமா. ஐயா, இத அப்பவே சொல்லி இருக்கலாம்ல. இந்தா. பொட்டப்புள்ள எல்லாருக்கும் பொண்ண கண்டா புல்லரிக்கும். பொட்டப்புள்ள எல்லாருக்கும் பொண்ண கண்டா புல்லரிக்கும். ஆத்தி அடி ஆத்தி, நீ யாருக்கு பாடுவ மாலைய மாத்தி? பொண்ண சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. பொட்டப்புள்ள எல்லாருக்கும் ஒன்ன கண்டா புல்லரிக்கும். சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. பொட்டப்புள்ள எல்லாருக்கும் பொண்ண கண்டா புல்லரிக்கும். ஆத்தி அடையாத்தி, நீ யாருக்கு போடுவ மாலைய மாற்றி? உன்னை சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. அம்மாடி நான் கில்லாடிதான், வைக்காதடி பேராசை, சிக்காதடி ஏமீசே, வேகாதடி ஓந்தோசை. அம்மாடி நான் கில்லாடிதான், கத்து வச்ச வித்தைகளே காட்டிடவே வந்த புள்ளே. கத்து வச்ச வித்தைகளே காட்டிடவே வந்த புள்ளே. ஏண்டி அடி ஏண்டி என்ன யாருன்னு நினைச்சுங்க போடுற தூண்டி? ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. பொட்ட புள்ள எல்லாருக்கும் புத்தி கெட்டா புல்லரிக்கும். பொட்ட புள்ள எல்லாருக்கும்
புத்தி கெட்டா புல்லரிக்கும் ஆத்தி அடி ஆத்தி நீ பாக்குறது நடி போதைய ஏத்தி ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல எந்த நெஞ்சும் சுத்தம் இல்ல ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல எந்த நெஞ்சும் சுத்தம் இல்ல. அண்ணே என்னடா அப்புறம் என்ன தாமதம்? நேரம் நன்னா இருக்கு, பேச ஆரம்பிக்க வேண்டியதானே. அப்ப தாம்பூரம் மாத்திக்கிடுவோம். அது வந்து எவன்டா அவன் இந்த வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறவன்? வேலை தம்பி, நல்ல காரியம் நடக்கும் இப்படி நடந்துக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? என்னையா நல்ல காரியம்? யோ பெரிய மனுஷா, முறை மாப்பிள்ள நான் இருக்கப்போ எவனுக்கோ முடிச்சு போட பாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? முறை மாப்பிளையா முறை மாப்பிள, இத பாரு, நீ முறையா நடந்திருந்தா நாங்க ஏன் அசல்ல பாக்குறோம்? ஓஹோ, இதெல்லாம் ஓ வேலைதானா? இந்த பாரு, நீ பொம்பளை ஆச்சேன்னு உன்னை இது வரைக்கும் விட்டு வச்சிருக்க. என் குடும்ப விஷயத்துல தலையா நீ யாரு? அது உங்க அக்கால போய் கேளு. ஒதை பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? ஆம்பளைன்னு சொல்லிட்டா மட்டும் போதாதுப்பா, நடந்து காட்டி இருக்கணும். வேலை வெட்டி இல்லாம கோயில் காளையாட்டமா இப்படி நீ ஊரை சுத்திக்கிட்டு வந்தா உன்னை யார் மதிப்பாங்க? பஞ்சாயத்து உன் பொண்டாட்டி அடக்கி பேச சொல்லு, இல்லாட்டி இங்க ஒரு கொலையே விழும். வேலு, கொஞ்சம் நிதானமா பேசு. விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் 4 பேர் நியாயம் கேட்கத்தானே செய்வான். என்னையா பொல்லாத நியாயம்? நீங்க செஞ்சது நியாயமா? என்கிட்ட என்னையா குறை கண்டுட்டீங்க? இந்த வாரப்பா, உனக்கோ எந்த விதமான வருமானமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உங்க அக்கா தான் இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வர்றா. இந்த லட்சணத்துல காமாட்சியை வேற கல்யாணம் பண்ணி வச்சு காலமெல்லாம் அவளே உனக்கு உழைச்சு போடணும்னு சொல்றியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருது. அப்பா, இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு இங்க வேலை, வாங்க போலாம். இந்த மாப்பிள படிச்சவன், சொத்து பத்து இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ல வேற வேலை பாக்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஏற்பாடு பண்ணோம். உன் முரட்டுத்தனத்தினால எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே. இனிமே நாங்க அவங்க முகத்தை எப்படி முடிக்க முடியும்? காமாட்சி பிறந்த இடத்துலதான் கஷ்டப்படுறா, போற இடத்துலயாவது சுகப்படட்டுமேனு தான் இந்த சம்மதத்தை பேசி நான் முடிவு பண்ணேன். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட உங்க அக்கா வெள்ளத்தாயி கடன் வாங்கித்தான் கல்யாணம் பண்ணணும். வந்தவங்க கல்யாண செலவு ஒத்துக்கிட்டு அவளுக்கு 10 பவுன் வேற போடுறேன்னு சொன்னாங்க. உன்னால அவளுக்கு கட்ட தாலியாவது வாங்கி தர முடியுமா? நிறுத்திக்கமா, என்னால சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை நிச்சயமா காப்பாத்த முடியும். நீ சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தி வந்தா நானே அதுல தலையிடுறோம். என்கிட்ட பணம் இல்ல, அதானே நீங்க பெரிய குறையா நினைக்கிறீங்க. இதையே சவாலா எடுத்துக்கிட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு வரல. வா மனுஷனா வா, மவராதனா உன் முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. யாரு வேண்டாங்கிறா? எல்லாரும் கூடி பேசிட்டாங்களே, நீ மட்டும் ஏங்கா பேசாம நிக்கிற? உன் பங்குக்கு நீ ஏதாவது பேச வேண்டியதானே? ஓஹோ, மத்தவங்க எல்லாம் பேசுறப்போ நாமும் ஏன் வீணா பேசணும்னு இறக்கப்பட்டு விட்டுட்டியா? அக்கா, நான் உன்னை கும்பிடுற சாமியா நினைச்சனே. பெத்தவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எல்லாமே நீயாதான் இருந்த. ஆனா இன்னைக்கு உனக்கு பணம் பெருசா போயிடுச்சுல. இந்த தம்பிய கேடு கட்டு போனாலும் போகட்டும், ஆனா மக மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டல்ல. பெத்த பாசத்துக்கு முன்னால வளர்த்த பாசம் தோத்து போயிடுச்சுக்கா. எப்படியோ என்ன ஒதுக்கி தள்ளி அனாதையா ஆக்கிட்டீங்க. எனக்குன்னு பேச யார் இருக்காங்க? பரவாயில்லக்கா, பரவாயில்ல. பணம் இல்லைன்னா பணம் கூட அவனை மதிக்காதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ நீ எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா சரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணே, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது. எதுக்கும் கலங்காத நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் ராமகிருஷ்ணா, எங்க இருந்தோ இந்த ஊருக்கு வந்த, என் கூட கொஞ்ச காலம் தான் பழகுன. ஆனா நீ காட்டுற பாசம் கூட என் கூட பிறந்தவளுக்கு இல்லையாப்பா. பரவாயில்ல விடுங்கண்ணே, ஏதோ
நடந்தது நடந்து போச்சு. இத்தனைக்கும் காரணம் அந்த பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டி தான்டா. என்ன திட்டம் போட்டு பழி தீத்துட்டாடா. ஏன்னே வீணா கவலைப்படுறீங்க? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் புறப்படுறேன்டா. இந்த பச்சை கிளிய பார்த்தாலே என் உடம்பெல்லாம் எரியுதுடா. நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை கொலகாரனா கூட மாறிடுவேன் போல் இருக்கு. ச்சே, அவளாலே இந்த ஊரே எனக்கு வெறுத்து போச்சு. நான் வரேன். அண்ணே கொஞ்சம் இருங்க. என்னது? இதுல 32 ரூபாய் இருக்கு. உங்க செலவுக்கு வச்சுங்கண்ணே.